ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் அஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சரை எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸாக நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிமிலராக நான் எப்படி பார்த்திங்கன்னா அரேஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோமோ, ஒரு பாயிண்டரை பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோமோ, சிமிலர்வே அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரையுமே ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நான் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கோட் பிளாக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ நான் முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, கோட் பிளாக்ஸ் ஐடியில் கோடு எழுதி வச்சுருக்கேன். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. நான் புதுசாக ஒரு எக்ஸாம்பிள்லாம் எடுக்கல. நம்ம போன வீடியோவில் ஆக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டோனோ அதே எக்ஸாம்பிள் தான் நான் இங்கேயும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 ஹெடர் ஃபைல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது நம்மளுக்கே தெரியும். ஸோ #include stdio.h அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, printf scanf ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே அந்த ஹெடர் ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நான் இதை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா string.h. ஏன்னா இந்த string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் காப்பி, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த string.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த லைனை கொடுத்து அங்கேருந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கம்பைலருக்கு சொல்கிறதுக்காண்டி இந்த 2 லைன்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிடணும். எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரக்சரை நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுறோம். அதாவது இந்த ஹெடர் ஃபைலில் டிக்ளேர் பண்ணுவீங்களா, அதுக்கும் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் தான் இந்த ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணுறது இருக்கணும். ஸோ நான் போன எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண அதே ஸ்ட்ரக்சர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொன்னேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை ஸ்ட்ரக்சர் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காமனாக ஒரு நேம் கொடுத்து இந்த இதுக்கு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ ஒரு புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ லைப்ரரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு புக்குக்கே பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்கும், ஆத்தர் இருக்கும், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் எவ்வளவு, அதுக்குன்னு ஒரு ஐடி வச்சுருப்பாங்க, யூனிக் ஐடி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புக்குன்னு எடுக்கிறப்பவே நிறையா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த மாதிரி ஒரு லைப்ரரியில் புக்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 4 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஏன்னா டைட்டில், ஆத்தர், சப்ஜெக்ட் இது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக தான் இருக்கும். புக் ஐடி மட்டும் பார்த்திங்கன்னா இன்டிஜர். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோட், ப்ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் அந்த கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஆக்சுவலாக இந்த வீடியோ இந்த கான்செப்ட் என்னென்னா, நான் ஸ்ட்ரக்சரை ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ண போனேன் அப்படின்னா முன்னாடி நான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கணும். சி லாங்குவேஜில் இது கம்பல்சரி. ஸோ அதனால் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, வாய்ட் இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. பிரிண்ட் புக் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா புக்ஸை பிரிண்ட் பண்ண போகுது, அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை நான் இங்கே ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறப்ப நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். நார்மலாக ஒரு வேரியபிள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரக்சர் ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதோட ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டோட அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இப்படி தான் இருக்கணும், புக் அப்படின்னு தான் இருக்கணும். இல்லை நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறதுக்காண்டி தான். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில்
நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்ட் அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த ஸ்ட்ரக்சரோட நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தானே. ஒரு டேட்டா டைப் நம்ம ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் இல்லையா ஒரு டேட்டா டைப்புக்கு. ஸோ புக்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் புக்ஸ் அப்படிங்கிறதுக்கு book 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். book 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். இது ரெண்டோட டேட்டா டைப் வந்து என்னென்னா புக்ஸ் அப்படிங்கிறத டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் தான் என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா book 1க்கு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும், book 2க்கு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து book 1ஓட டீட்டெயில்ஸ் டைட்டில் ஆத்தர் சப்ஜெக்ட் எல்லாமே நான் வந்து ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ ரைட் சைடில் என்ன இருக்கோ அது கொண்டு போய் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வேரியபிளில் போய் நமக்கு என்ன அசைன் பண்ணும். ஸோ book 1 டாட் டைட்டில் book 1 டாட் ஆத்தர் book 1 டாட் சப்ஜெக்ட்டில் ரெஸ்பெக்டிவ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே போய் அசைன் ஆயிரும். இன்டீஜருக்கு நமக்கு அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்வே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா book 2 ஸ்பெசிஃபிகேஷனும் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சஸிங் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அதில் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் கோடு தான் இங்கே book 1 ஸ்பெசிஃபிகேஷன் book 2 ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா book 1ல் உள்ள இன்ஃபர்மேஷனையும் book 2ல் உள்ள இன்ஃபர்மேஷனையும் பிரிண்ட் பண்ணியிருப்போம். அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா தனித்தனியாக தான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். book 1 டாட் டைட்டில் book 1 டாட் ஆத்தர் book 1 டாட் சப்ஜெக்ட் book 1 டாட் புக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் அஷ்யூம் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நான் ஒரு 100 புக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு புக்குக்குமே இந்த மாதிரி 4 லைன்ஸ் நான் வந்து எழுதணும். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் ப்ரோக்ராமோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் கோடாக வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. புக்கில் இந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ டைட்டில் ஆத்தர் சப்ஜெக்ட் புக் ஐடி இதே தான் ரிப்பீட்டடாக நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் புக். நம்ம மேலே வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான். ஸோ பிரிண்ட் புக் ஆஃப் புக் 1 நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் புக் 1ஓட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி பிரிண்ட் புக் ஆஃப் புக் 2ஓட இன்ஃபர்மேஷனை நான் வந்து பாஸ் பண்ணுறேன் புக் 2ஓட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிரிண்ட் புக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டிக்ளரேஷனில் பார்த்த மாதிரி இதோட ரிட்டன் டைப் வந்து வாய்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டன் பண்ணாது. பிரிண்ட் புக் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் நேம். நம்ம ப்ராக்கெட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து யூஸ்வலாக இது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எப்படி ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரக்சரோட வேரியபிளையும் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கெட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்து ஒரு வேரியபிள் போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க பிரிண்ட் புக் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல. இதே வந்து ஃபங்க்ஷன் டிஃபினிஷன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப்போட அந்த வேரியபிள் நேம் புது வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வரேன். ஒரு நார்மலாக ஆர்டினரி வேரியபிளை நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து பாஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டேட்டா டைப்போட அந்த வேரியபிள் நேம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டேட்டா டைப் வந்து எப்படின்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப். ஸோ அதனால் ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் நீங்கள் என்ன கொடுத்துருங்களோ அதை யூஸ் பண்ணி இதுதான் வந்து டேட்டா டைப். அதோட வேரியபிள் நேம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேரியபிளை வச்சு நீங்கள் உள்ளே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோக்கல் வேரியபிளாக வந்து ஆக்ட் ஆகும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இந்த வேரியபிளை உங்கள் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைட்டில் ஆத்தர் சப்ஜெக்ட் புக் ஐடி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும். ஸோ பிரிண்ட் புக் ஆஃப் புக் 1 கொடுத்தா எனக்கு புக் 1ஓட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் புக் ஆஃப் புக் 2 கொடுத்தா புக் 2ஓட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். நம்ம சொன்ன மாதிரி அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக நீங்கள் நார்மலாக வந்து ப்ரோக்ராம் கோடு எழுதுறதை விட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா வந்து இன்னும் உங்கள் கோடு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா புக் டைட்டில், புக் ஆத்தர், புக் சப்ஜெக்ட், புக் ஐடி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புக்கோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். இங்கே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் புக் ஒனோட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து புக் 2ல் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து உங்கள் ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் வந்து குறைச்சிருக்கீங்க. ஸோ அப்படி குறைச்சிருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எத்தனை புக்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் வந்து எல்லா புக்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 100 புக் இருந்தானே 1000 புக் இருந்தானே எல்லா புக்கும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பிளாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷனோட சைஸை வந்து உங்கள் ப்ரோக்ராம் லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுது. உங்கள் ப்ரோக்ராம் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணுறதும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.